வணக்கம். நம்ம தமிழர்களோட ஆன்மீக பாரம்பரியத்துல ஒரு ஆணிவேர் அப்படின்னு சொன்னா அது என்ன தெரியுமா? அதுதாங்க நம்ம குலதெய்வ வழிபாடு. இத பத்தி தான் இந்த தொகுப்புல நாம ரொம்ப டீப்பா அலசப் போறோம். சரி, உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நம்ம எத்தனையோ தெய்வங்கள ஒவ்வொரு நாளும் கும்பிடுறோம். ஆனா சில சமயம் நம்ம வாழ்க்கையில தடைகள் மட்டும் குறையவே மாட்டேங்குது. அது ஏன்? எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்மளோட ஆணிவேரை நம்ம மறந்துடுறதுனால தானா? இதுக்கான ஒரு தெளிவான விடையத்தான் நாம இப்ப தேடக்கோறோம். இப்போ நீங்க பாக்குற மாதிரி குலதெய்வம்னா என்ன, மூதாதையர் வழிபாட்டோட முக்கியத்துவம், அதை எப்படி சரியா கும்பிடுறது, நாம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான கல்ச்சுரல் விஷயங்கள், முக்கியமா குலதெய்வமே தெரியாதவங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதையெல்லாம் வரிசையா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த குலதெய்வம் அப்படின்னா என்ன, இந்த கான்செப்ட் எங்கிருந்து வந்துச்சுன்னு பாப்போம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, குலதெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது எங்கேயோ வானத்திலிருந்து வந்த புராண கடவுள்கள் கிடையாதுங்க. அவங்க நம்மளோட சொந்த முன்னோர்கள் தான். நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக பல தியாகங்கள் செஞ்சு நம்ம வம்சத்தை காக்கிற தெய்வமா மாறின நம்ம முப்பாட்டன் முப்பாட்டி இவங்க தாங்க நம்ம குலதெய்வம். நம்ம குடும்பத்தோட ஆணி வேறு இவங்க தான். இத புரிஞ்சுக்க ஒரு மரத்தோட உதாரணத்தை எடுத்துப்போம். இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது அந்த மரத்தோட கிளைகள் மாதிரி. ஆனா குலதெய்வம் தான் அந்த மரத்தோட ஆணிவேர். வேருக்கு தண்ணி ஊத்தாம கிளைகளும் பழங்களும் எப்படிங்க செழிக்கும் சொல்லுங்க? குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னா நீங்க மத்த எந்த தெய்வத்தை எவ்வளவு கும்பிட்டாலும் அதோட பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்காதுங்கிறது தான் இதுல இருக்கிற ஆழமான உண்மை. 13 இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னு கெஸ் பண்ண முடியுதா? இது சாதாரண நம்பர் இல்ல. ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை 13 தலைமுறையா ஒரு குடும்பம் தொடர்ந்து கும்பிட்டு வந்தா அதுதான் குலதெய்வம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மரபணு, அதாவது டிஎன்ஏ மூலமா பல தலைமுறைகளா நீங்க அந்த தெய்வத்தோட நேரடியாக கனெக்ட் ஆகியிருக்கீங்க. சரி, இப்போ நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். இந்த மூதாதையர் வழிபாடு நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்ளோ முக்கியம், அது எப்படி நம்ம வாழ்க்கைய மாத்துதுன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, குலதெய்வம் அப்படிங்கிறது வெறும் வழிபாடு மட்டும் இல்லங்க. அது நம்ம வம்சத்துக்கே ஒரு பாதுகாப்பு கவச மாதிரி. விளக்க முடியாத பல வாழ்க்கை சிக்கல்களை தீர்க்கறதா இருக்கட்டும், திருமணம், குழந்தை வர மாதிரியான சுபகாரியங்களா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் குலதெய்வ ஆசி ரொம்ப ரொம்ப கட்டாயம். சுருக்கமா சொல்லணும்னா, குலதெய்வத்தோட அருள் இல்லைனா நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்களை கடந்து வர்றது ரொம்பவே கஷ்டம். ஒரு தாயைப் போல நம்மை காப்பது நம்ம குலதெய்வம் தான். நம்ம வீடுகள்ல பெரியவங்க காலில் விழுந்து ஆசி வாங்குற வழக்கம் காலங்காலமா இருக்கு இல்லையா? அது ஏன்னு தெரியுமா? அவங்க கால்ல விழும்போது அவங்க மட்டுமில்லாம குலதெய்வத்தை முறையாக வழிபட்ட கடந்த 7 தலைமுறையினரோட ஆசீர்வாதம் நமக்கு அப்படியே நேரடியா கிடைக்குது. நம்மளோட சின்ன சின்ன அன்றாட பழக்க வழக்கங்கள் கூட நம்ம ஆன்மீகத்தோடும் மரபணுவோடும் எந்த அளவுக்கு ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்குன்னு பாருங்க. அடுத்ததா 3வது பகுதி. காரணத்தை பார்த்தாச்சு, இப்போ செயலுக்கு வருவோம். குலதெய்வத்தை எப்படி சரியா முறையா வழிபடுறது? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போய் நம்ம குல வழக்கப்படி பொங்கல் வச்சு படையல் போட்டு வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் அர்ச்சனை மட்டும் பண்றதை விட இதுதான் முழுமையான பலனை தரும். அதே போல மாசி மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல குடும்பத்தோடு ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிடுறது ரொம்பவே சிறப்பு. ஒருவேளை கோயிலுக்கு உடனே போக முடியாத சூழ்நிலை இருந்தா என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க வீட்ல கும்பிடும்போது வெறும் தரையில உட்காராம ஒரு பாய் அல்லது விரிப்பு மேல உட்காங்க விளக்கேற்றி மனசார கும்பிடுங்க. குலதெய்வத்தோட படத்தையோ அல்லது பேரையோ பூஜாரையிலேயோ உங்க பர்ஸ்லயோ எப்பவும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழி. அடுத்த 4வது பகுதிக்கு போகலாம். குலதெய்வ வழிபாடு எப்படி நம்ம குடும்ப உறவுகளோடையும் முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுகளோடையும் கலந்திருக்குன்னு பார்க்க வேண்டிய சில கல்ச்சுரல் விஷயங்கள். இதுல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ட்ரீயை எப்படி குலதெய்வம் டிசைட் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஒரே குலதெய்வத்தை கும்பிடுற குடும்பங்களை பங்காளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க எல்லாரும் ஒரே ரத்த உறவுடையவர்கள், மரபணு ரீதியா அவங்க அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள் மாதிரி. அதனால அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. எப்படி ஒரு சயின்டிபிக் சிஸ்டத்தை நம்ம கல்ச்சரோட சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்க. அதே போல வீட்ல என்ன ஒரு சுபகாரியம் நடந்தாலும் அதோட ஆரம்பம் குலதெய்வ கோயிலிருந்து தான் நடக்கணும். குழந்தைக்கு முதல் மொட்டை அடிக்கிறதாகட்டும், கல்யாணத்தோட முதல் பத்திரிகையை சாமி கிட்ட வச்சு ஆசி வாங்குறதாகட்டும், புது வீடு பிசினஸ் ஆரம்பிக்கிறப்போ பெர்மிஷன் கேட்கறதுன்னு எல்லாமே இதுல அடங்கும். கல்யாணத்துக்கு பிறகு பெண்கள் கணவனோட குலதெய்வத்தை ஏத்துக்கிட்டாலும் பிறந்த வீட்டு தெய்வத்தை எப்பவும் மறக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு புது ஆரம்பமும்
நம்ம ஆணிவேரோட ஆசிர்வாதத்தோட தான் தொடங்கணும். இப்போ இந்த தொகுப்போட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒருவேளை பல தலைமுறைகளா உங்க குலதெய்வம் யாருன்னே உங்களுக்கு தெரியாம போயிருந்தா அதை கண்டுபிடிக்கிறது எப்படி? இன்றைய மாடர்ன் உலகத்துல நிறைய பேர் அவங்க ஆணி வேற தொலைச்சிட்டாங்க அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. ஆனா பயப்பட வேண்டாம். குலதெய்வம் தெரியலையேன்னு கவலைப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. முழு மனசோட மறுபடியும் அந்த தொடர்பை உருவாக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டாலே போதும். குலதெய்வத்தை உதாசீனப்படுத்திய சாபம் உங்களை விட்டு நிச்சயமா நீங்கிடும். இதுக்கு நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ரொம்ப பிராக்டிக்கலான களிமண் பரிகார முறை ஒன்னு இருக்கு. சுத்தமான ஆறு இல்லனா கோயில்ல இருந்து கொஞ்சம் களிமண் எடுத்துட்டு வந்து செவ்வாய்க்கிழமையில அத ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சு வைங்க. நீங்களே என் குலதெய்வம் அப்படின்னு மனசார வேண்டி வார வாரம் கும்பிடுங்க. கூடவே ஒரு சின்ன உண்டியல்ல காணிக்க போடுங்க. குலதெய்வம் உங்களுக்கு தெரிய வர வரைக்கும் வருஷா வருஷம் அந்த பணத்தை பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு கோயில்ல செலுத்திடுங்க. உங்க முன்னோர்களை திரும்ப உங்க வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த வழி இருக்க முடியாது. இன்னொரு மாற்று முறையும் இருக்கு. ஒரு சின்ன மஞ்ச துணியில ஒரு நாணயம், கொஞ்சம் மஞ்சள், குங்குமம் வச்சு முடிச்சு போட்டு உங்க வீட்டு நிலவாசல் படியில கட்டி தொங்க விடுங்க. அங்க ஒரு அகல் விளக்கேற்றி தொடர்ந்து ஆரத்தி காட்டி வேண்டிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நாள் உங்க குலதெய்வம் ஏதோ ஒரு ரூபத்திலேயோ அல்லது உங்க கனவுலையோ வந்து தங்களை யாருன்னு வெளிப்படுத்தும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை. எப்போ தேடல் தொடங்குதோ அதுக்கான விடை கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதாங்க இங்க முக்கியம். நீங்க முழுமையான நம்பிக்கையோட இதை பண்ணணும். விடை கிடைக்க சில மாதங்களோ ஏன் சில வருடங்களோ கூட ஆகலாம். ஆனா தேடலையும் உங்க நம்பிக்கையும் மட்டும் என்னைக்குமே விட்டுடக்கூடாது. ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு தாயை போல. என்னதான் பல வருஷம் நீங்க அவங்கள மறந்திருந்தாலும் உங்க உண்மையான தேடலும் மனமார்ந்த பிரார்த்தனையும் அவங்கள மறுபடியும் உங்ககிட்ட அழைச்சிட்டு வரும். உங்க குடும்பத்தை அவங்க எப்பவுமே ஒரு அரணாக இருந்து காப்பாத்துவாங்க. இறுதியா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான். உங்க ஆணிவேலுக்கு தண்ணி ஊற்றி உங்களை காக்கும் அந்த மாபெரும் சக்தியோட மீண்டும் இணையறதுக்கான அந்த முதல் படிய நீங்க இன்னைக்கு எடுத்து வைப்பீங்களா? ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.